குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய ஒரு அடிப்படை இதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். இந்திய அரசியலமைப்பு, இந்த சட்டமானது உலகத்திலேயே மிக பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம்லாம் இதை விட சின்னதுதான். இதுதான் உலகத்திலேயே மிகவும் பெரியது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துல எடுத்த உடனே என்ன இருக்குன்னா ஒரு பிரியாம்பிள் அப்படின்னா முகப்புரை அப்படின்னு பேர். பிரியாம்பிள், முகப்புரை. இதை பற்றி நாம தனியா ஒரு வீடியோ போட போறோம். அதனால பிரியாம்பிள் 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இது எடுத்தோன்னா ஒரு முன்னுரை மாதிரின்னு வச்சுங்களேன். இது முன்னுரை. ஒரு கட்டுரையினுடைய ஒரு முன்னுரையை படிச்சாவே அதுக்குள்ள என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது மாதிரி இது ஒரு பிரியாம்பிள்னு நம்ம சொல்றோம், முகப்புரை என்று தமிழ்ல சொல்றோம். அதுக்கப்புறம் இது 22 பார்ட்ஸ், 22 பகுதிகளை கொண்டிருக்கிறது. இந்த 22 பகுதிகளும் 395 உறுப்புகள் அல்லது விதிகளை கொண்டிருக்கு. உறுப்புகள்னு சொல்லுவாங்க அல்லது விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 395 பார்ட்ஸ், 22 பார்ட்ஸ் வித் 395 ரூல்ஸ். 395 விதிகளும் 22 பகுதிகளை கொண்டிருக்கிறது. இந்த 22 பகுதிகளும் 22 பகுதிகளுக்குள்ள இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் பகுதி அப்படின்னா இதுல 1ல இருந்து 4 வரையிலும் உறுப்பு இருக்கும். 2வது பார்ட் அப்படின்னீங்கன்னா அதுல 5ல இருந்து 11 விதிகள் அல்லது உறுப்புகள் இருக்கும். அடுத்தது 12ல இருந்து 35 வரையிலும் தேர்ட் பார்ட். 12ல இருந்து 35 வரையிலும் தேர்ட் பார்ட்ஸ். ஸோ இப்போ இப்படித்தான். அப்போ 4th பார்ட், 5th பார்ட், இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 22 பார்ட்ஸ்லையும் 395 விதிகள் அல்லது உறுப்புகள் இருக்கும். அடுத்தது இது 1, இது 2, இது 3. அடுத்தது 12 ஷெட்யூல்ஸ். 12 ஷெட்யூல்ஸ். ஷெட்யூல் அப்படிங்கிறது அட்டவணைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ 12 அட்டவணைகள். ஒரு முகப்புரை இருக்கும். அடுத்தது 22 பார்ட்ஸ் இருக்கும். அடுத்தது 12 ஷெட்யூல்ஸ் இருக்கும். அந்த 22 பார்ட்ஸும் 395 விதிகளாகவும் உறுப்புகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரியது. இப்போ நம்ம முகப்புரையை பற்றி ஒரு தனியா ஒரு சின்ன வீடியோ, ஒரு 10 நிமிஷம் இருக்கிற வீடியோ ஒன்று போடலாம். அடுத்தது இந்த பகுதிகளை பற்றி, பகுதிகள் எந்தெந்த பகுதிகளில் என்ன சொல்லப்படுது, அதுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ. அடுத்தது இந்த 12 ஷெட்யூல்ஸை பத்தி ஒரு வீடியோ. இப்படி சின்ன சின்ன வீடியோவை போட்டா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எனக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு வீடியோல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்றதை விட இது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அடுத்தது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 3/2 பங்கு, அதாவது 2/3, 3/2 பங்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய 1935ல ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சு. அதை பத்தி அப்புறம் டீட்டெயிலா பார்க்கலாம். 1935ல ஏற்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து 2/3 எடுத்திருக்காங்க. இந்த இப்பொழுது நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிற 1950 குடியரசு தினத்தன்று இந்த அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. அதுல அந்த அரசியலமைப்பு இப்போ நாம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்துல 3/2 பங்கு 1935 எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மீதி இருக்க 1/3 எங்க இருந்து எடுத்திருக்கான் அப்படின்னா உலகத்தில் இருக்கு. இப்ப நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்.
சுதந்திரம் அடைஞ்ச உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியலமைப்பு சட்டங்களையும் பார்த்து ஒவ்வொரு சட்டத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்பானவைகள். ஏன்னா நம்ம தான் இப்போ புது நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். 1935 என்பது ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க போட்டு எழுதப்பட்டது. அப்போ அது நமக்கு தேவைதான். அது வந்து ஒரு 2/3 எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லாம் அது ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 1/3 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இருந்தோம். எந்தெந்த நாட்டிலிருந்து எதெல்லாம் சிறப்பாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி எந்தெந்த நாட்டிலிருந்து என்னென்ன எடுத்துக்கணும், எந்தெந்த நாடுகள்லேருந்து எங்கெங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் என்பது யுஎஸ்ஏ அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கணும். அமெரிக்காவிலிருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா அவங்க தான் ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு கூட ஒரு உரிமை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பெண்கள், குழந்தைகள் இதெல்லாம் பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டவங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது எங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனம், நீதி புனராய்வு, இதுவும் நம்ம அமெரிக்காவிலிருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலிருந்து ஜஸ்டிஸ், நீதி புனராய்வு, இதை நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீதி புனராய்வும் அடிப்படை உரிமைகள், இது ரெண்டும் யுஎஸ்ஏ இங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க. சரி, நம்மை ஆட்சி செய்தவங்க இங்கிலாந்து, இங்கிலீஷ் பீப்புள். இங்கிலாந்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? இங்கிலாந்துல இருந்து எடுத்துக்கிட்டது பார்லிமெண்ட் கவர்மெண்ட், பாராளுமன்ற ஆட்சி முறை. இப்போ நம்ம பயன்படுத்துறோமே அந்த பாராளுமன்ற ஆட்சி முறை, பார்லிமெண்ட் கவர்மெண்ட், பாராளுமன்ற ஆட்சி முறை, இதை நம்ம எடுத்திருக்கோம். எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்து இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது சட்டத்தின் ஆட்சி, த ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சி அல்லது ரூல் ஆஃப் லா. இப்போ சட்டம் தான் இங்க ஆளும். சட்டம் இருக்கும். அந்த சட்டத்திற்கு முன்பாக இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு பேரும் சமம். அதுதான் ரூல் ஆஃப் லான்னு பேர். இது இங்கிலீஷ்காரனுடைய அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்திருக்கு. அது சிறந்தது என்று நாம அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஆஸ்திரேலியாவில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கோம்? ஆஸ்திரேலியாவில இருந்து அதிகாரம் இருக்கு இல்லையா, அதிகாரத்தை பொதுப்பட்டியல் அப்படின்னு வச்சுக்கிறது. இப்போ சிலது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம்தான் அந்த ரைட்ஸ் இருக்கும். இப்போ நீங்க இராணுவம், அது யாருக்கு கண்ட்ரோல் இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அது மாதிரி ரிசர்வ் பேங்க், அச்சடிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில், முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். சிலது பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அவ்வளோதான். அவங்க சிலதை எடுத்துக்கிறாங்க, இது சிலதை எடுத்துப்பாங்க. ஆனால் சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு எஜுகேஷன். எஜுகேஷன்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாநில அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இது வச்சுருக்காங்க இல்லையா, 1லிருந்து 12வது வரைக்கும் அவங்க சமச்சீர் கல்வி அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் போர்டு அப்படின்னு, சிபிஎஸ்சி அப்படின்னு அவங்க ஒரு பாடத்திட்டம் வச்சுருப்பாங்க. ஒரு மாணவர் நீங்கள் அதில் வேணாலும் படிக்கலாம், இதில் வேணாலும் படிக்கலாம். ஸோ கல்வி என்பது பொதுப்பட்டியல், அதிலும் இருக்கும், இதுவும் இருக்கும், எது வேணாலும் படிச்சுக்கலாம். இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுடைய கான்செப்ட். சில நாடு, மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலும் இருக்கும், சிலது ரெண்டுக்கும் காமனாகவும் இருக்கும். அந்த பொதுப்பட்டியல் என்கின்ற கருத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக். அதாவது ரஷ்யா பிரியறதுக்கு முன்னாடி, ரஷ்யா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய பிரிஞ்சு போயிடுச்சு. உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் என்று நிறைய பிரிஞ்சிருச்சு. அப்படி பிரியறதுக்கு முன்னாடி இருந்தா யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக். இதிலிருந்து
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா உரிமைகளை தான் பேசுறோம். நமக்கு என்ன கடமை இருக்கு, நமக்கு கடமை இருக்குல்ல, அந்த கடமையை நாம் செய்யணும்ல, அதை நாம பேசுறது இல்லை. ஸோ யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து நம்ம அடிப்படை கடமைகளை நாம எடுத்துக்கிட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது கனடாவில இருந்து கூட்டாட்சி, கூட்டாட்சி தத்துவம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டாட்சி என்பது கனடாவுடைய பிரின்சிபிள். அங்கிருந்து இந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அயர்லாந்து. இந்த அயர்லாண்டில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா நியமன எம்பிஸ், நியமன எம்பிக்கள். இது எங்கன்னா ராஜ்யசபாவில் நியமன எம்பிஸ், நியமன எம்பிக்கள். இப்போ எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள். ஆனால் ராஜ்யசபாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கலையில் சிறந்து விளங்குகின்றவர்கள் அப்படின்னு பார்த்து இந்தியாவிலேயே ரொம்ப கலைக்காக சேவை செய்திருப்பாங்க. அவங்க போய் ஒரு ஓட்டு கேட்டு ஜெயிக்கலாம் முடியாது, ஜெயிக்கலாம் மாட்டாங்க. அதில் பெரிய இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள எம்பிஸாக சேர்த்துக்குவாங்க. இது மாதிரி சினிமா துறையில், கலைத்துறையில், நாட்டியத்துறையில், அறிவியல் துறையில், இப்படி ஒவ்வொரு துறை, விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனை செய்தவர்களை கூட அரசாங்கம் என்ன பண்ணோம், நியமன எம்பிக்களாக நியமிச்சுக்கோம். அவங்க வந்து எம்பி, எல்லா எம்பி. இது வந்து ராஜ்யசபா தெரியும் இல்லையா, பார்லிமெண்ட் ஒன்று இருக்கு, ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அந்த ராஜ்யசபாவில் நியமன எம்பிக்களை பண்ணிக்கொள்ளலாம் என்பது யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? இந்த கான்செப்ட் வந்து அயர்லாந்துல இருந்து வந்துச்சு. அடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது. தேவைப்பட்டால் எல்லாருக்கும், ஆனா ஒரு பெரிய ஒரு ரொம்ப முக்கியமான சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு கூட நான் சொல்றத மாத்திரம் செய். இன்னொரு நாட்டோட வார் வந்துருச்சு. அப்போ வந்து லோக்கல்ல இருக்கிற கவர்மெண்ட் இது அதெல்லாம் பேசக்கூடாது. வார் வந்து எல்லாருடைய கவனமும் அதுல தான் இருக்கணும். அது மாதிரி எமர்ஜென்சி, அவசர நிலை பிரகடனம். இந்த அவசர நிலை பிரகடனம் என்பதை நாம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? ஜெர்மனியிலிருந்து எடுத்துக்கிட்டோம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அந்தந்த நாட்டில் எது சிறப்பாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் எடுத்து ஒன்றாக்கி உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய சட்டவியல் வல்லுநர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதுல 3 இருக்கு. ஒன்று பிரியாம்பிள், அடுத்தது 22 பார்ட்ஸ். இந்த 22 பார்ட்ஸுக்குள்ள 395 உறுப்புகள் அல்லது விதிகள் இருக்கு. 12 ஷெட்யூல்ஸ், 12 அட்டவணைகள் உடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய அடிப்படை. நன்றி.